Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நமக்கு என்ன விசேஷம் வருது? விநாயகர் சதுர்த்தி தானே? ஆமாங்க, அதுக்கு தகுந்தாப்புல தான் ஒரு ரெசிபி பார்க்கறோம். அதுதான் நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச கொலக்கட்டை. இத நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோக்குள்ள ஒரு ரெசிபி இல்ல, 2 ரெசிபியா உள்ள சொல்லியிருக்கோம். அதுக்காக நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே கொலக்கட்டை எப்படி பண்ணுறாங்கன்னா, ரெடிமேடாகவே பச்சரிசி மாவை வாங்கி அதில் சுடுதண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு கொலக்கட்டை பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னமுமே பச்சரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி அதிலேருந்து நாங்கள் தான் நாங்கள் கொலக்கட்டை பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி மாவு தயாரிக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று நான் இந்த மாதிரி அரைச்சி நாங்கள் கொலக்கட்டை பண்ணோம்னா, கொலக்கட்டை பச்சரிசி மாவில் செய்கிறத விட இதில் பண்ணுற கொலக்கட்டை ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி கொலக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொலக்கட்டைக்காக பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1.5 கையளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம், தண்ணி எதுவும் விடாமல். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் இருக்கு இல்லையா, ஒரு தேங்காய் அதை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா துருவி இருக்கேன். அதோட நம்ம அரைச்ச பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 கையளவு. இப்போ நாங்கள் சுகர் ஆட் பண்ணுறோம். நிறைய வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட கொலக்கட்டைக்கான பூர்ணம். இதை நம்ம அப்படியே வெறுவாயில் சாப்பிட்டாலுமே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பூரணம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொலக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக எடுத்து உருட்டி இந்த மாதிரி குழியாக நம்ம ஷேப் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம பூரணம் வைக்கிற அளவுக்கு நம்ம திரட்டிக்கிடலாம். அதில் நம்ம கொஞ்சமாக பூரணத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை மடக்கி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம அமுக்கி விட்டுக்கிறோம். கொலக்கட்டையை எல்லா எட்ஜஸையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்கள், நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி பாத்திரத்தோட தட்டில் வச்சுருவோம். பாருங்கள், நான் இன்னொரு பூரணத்தை ஒரு கொலக்கட்டையில் வைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன கொலக்கட்டையில் நான் அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சேன். இதில் நான் என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன்னா, அதே கொலக்கட்டை தான் பண்ண போகிறேன். இதை நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறேன்னா, டெக்கரேஷனாகவும் இருக்கும். ஏன்னா இதை அப்படியே நம்ம பூர்ணத்தோடு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்கள், இப்படி தான் நம்ம கொலக்கட்டை இது ரெடி பண்ணதும் நம்ம பூர்ணத்தோடு கலந்து விட்டுக்கிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கொலக்கட்டையும் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள், 10 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கொலக்கட்டை சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஆவி பறக்குது. சூப்பரான கொலக்கட்டை ரெடி. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கொலக்கட்டை. இப்போ நம்ம கொலக்கட்டை எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கான மாவு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 2 கப்பு பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை நான் 6 மணி நேரத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன். பாருங்கள், தண்ணியில் ஊறுது கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டுறோம். இட்லிக்கு மாவு அரைப்போம்லே அந்த மாதிரி ஆட்ட போகிறோம். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த மாவோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியமான ஒன்று. போட்டு நம்ம கிரைண்டரில் நல்லா ஆட்டிக்கலாம். பாருங்கள், பாதி கிரைண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். இன்னொன்று, நான் மாவாட்டும் போதே நான் உப்பை போட்டு நான் ஆட்டிக்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம மாவு வேணும். பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வதக்குறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும்
நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஆட் பண்ணி வதக்கி விடுவோம். இன்னொன்று, மாவு புளிக்கக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். மாவு புளிக்காமல் பாருங்கள், போட்டதும் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விடணும், எல்லா மாவுமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மாவு வர வரைக்கும் இது பண்ணிக்கிறணும். நம்மளோட கொலக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கோம், கொலக்கட்டைக்கான மாவு எப்படி தயார் பண்ணுறதையும் காட்டியிருக்கோம். இதை நீங்கள் ரெண்டையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.